பியூர் மொரிங்கா பவுடர். பியூர் மொரிங்கா இவர் நம்ம தம்பி அமெரிக்காவில் இருக்காரு அர்ஜுன். அவர் அந்த கடைக்கே போய் எடுத்து காட்டுறாரு. பவுடர் அப்படின்னு 210 கிராம் இருக்கு. வந்து ஒரு 1500 ரூபாங்க. 210 கிராம் முருங்கை பொடி வந்து அமெரிக்கால 1500 ரூபாய். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் பாருங்க இது. இப்ப பாரு, இப்போ இதை வந்து அண்ணன் என்ன சொல்றேன், இந்த முருங்கை மரம் வளர்க்கறது பாளையங்கோட்டையில எனக்கு கடினமான்னு நீ பார்க்கணும். நான் என்ன பண்ணுவேன், என் மக்கள்கிட்ட நிலத்தை வாங்குவேன், அவனையும் கூட்டாளியா பங்குதாரா எடுத்துப்பேன். நிலத்துக்கு எவ்வளவு அதை லாபத்தில் பிரித்து கொடுத்துருவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன்னைய முதலாளி ஆக்கிடுவேன். வேலை செய்யணா நீ வேலை செய்யலாம். அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன், அங்கே வேலை கொடுத்துருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவேன். நான் எவ்வளவு அனுப்பியிருக்கேன், எவ்வளவு டன் எடுத்திருக்கேன் அதை கணக்கிடுறேன். படித்தவன், வெளி மாநில வெளிநாட்டில் சந்தைப்படுத்த படித்தவன், பறிச்சுக்கிட்டு வந்து இங்கே போடுறதுக்கு படிக்காதவன், அது தேவையில்லை. ஆனால் இனி படிக்காதவனே என் நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த நிலையை உருவாக்கிடுவேன். வராடே முருங்கன், இது இப்படிதான் உனக்கு பயமா இருக்கு. இண்டஸ்ட்ரிடா, கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க தொழிற்சாலைடா, அங்க வந்து வேலை செய்யடா. நீ பாளையங்கோட்டையில் சைக்கிள் தந்துடுவேன். சைக்கிளில் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டி வந்து வேலையை செஞ்சுட்டு மதியம் சாப்பாடு போட்டுருவேன். சாப்பிட்டு வீட்டுக்கு போயிரு, சம்பளத்தை வாங்கிக்க. பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், செலவு மிச்சம். ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் பார்த்துறேன், செலவு மிச்சம். குடிக்க தண்ணி கொடுத்துறேன், செலவு மிச்சம். நானே விவசாயம் பார்த்துறேன், சாப்பாடு கிடைச்சிருது. எதுக்குடா உனக்கு காசு? 10,000 கொடுக்குறேன், செலவு வச்சு காட்டுறான். பிள்ளையை கட்டி கொடுக்க காசு தானே. வரதட்சணைன்னு எவனாவது ஒருத்தன் கேட்டான், அவன் மறு வீட்டுக்கு போக மாட்டான், ஸ்ட்ரைட்டா மாமியார் வீட்டுக்கு தான் போவேன். பார்த்துக்க, சட்டம் போடும். உன் உடன்பிறந்தவன் அரசு சட்டம் போடும். நீ வரதட்சணை கேட்டால், ஒரு பெண்ணை சார்ந்து அவள் கொண்டு வர பொருளிலிருந்து வாழ்வது என்று முடிவெடுத்தால், உண்மையிலேயே நீ மானமுள்ள வீரமுள்ள ஆண்மகனா? கேட்கும் கேட்கும். இங்க பாரு, கேட்கும். என்ன கேட்கும்னா, ஒழுக்கம், நன்னெறி, அறிவு, வீரம், மானம், அறம் எல்லாம் கொண்ட ஒரு ஆண்மகனுக்கு அழகே பெண்மையை பாதுகாப்பது, பெண்மையை போற்றுவதுதான். நீ பொம்பளை கொண்டாடுற காசுல சாப்பிடணும்னு நினைக்கிற. ஒரு சட்டம் கேள்வி கேட்கும், நீ வாழ போவது என் பெண்ணோடவா, அவ கொண்டு வர்ற பொண்ணோடவா? என் பெண்ணே ஒரு தங்கம், வேற எதுக்கு தனியா உனக்கு ஒரு தங்கம்? வாங்கினால் வாங்கினால் புண்ணாகும் உன் அங்கம். சட்டம் எப்படி தொலைச்சு போய் தம்பி. டவுரி வரதட்சணை வாங்கினான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, சத்தனி சத்தனி. ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இப்ப முருங்கை, அடுத்து கரும்பு பாரு. ஏன்னா கரும்பு கூட வாடா நம்ம ஊர்ல வராது, வருமா வராத சொல்லு. இது என்னன்னு பார்க்கணும்னா, நம்ம கரும்பை பயிரிடுற முறையும் சீனா கரும்பை பயிரிடுற முறையும் பார்த்துக்க. இப்ப நம்ம முறை இருக்குல்ல, அது நல்லா இல்லை, பராமரிக்க கஷ்டமா இருக்கு. இந்த சீனா முறைக்கு போயிடுவோம் பாரு, உனக்கு பிடிக்கும். நவீன எந்திரங்களை உற்பத்தியில பயன்படுத்திக்கிறோம். எங்கெங்க மேன் பவர் வேணுமா, இங்க எங்கெங்க மிஷின் பவர் வேணுமா, அது ரெண்டையும் பயன்படுத்திக்கிறோம். அவனுடைய வேளாண் முறையை பாரு, ரொம்ப எளிதா இருக்கும். நான் எல்லாம் உனக்கு பாரு, எப்படி வெடிக்க, எப்படி செய்யலாம் பாரு, 2 பக்கம் வெடிக்க விடுறான். தம்பி, இந்த பைத்தியக்கார பயிலெல்லாம் மறந்துரு. இதுவரைக்கும் இந்த ஆட்சியை மறந்துடுறா, இது புதுசு. டே, இது வேற, அதை விட்டு தயவு செய்து மறந்துடுறா. டே, மறந்து. எப்படி இருக்கு பாரு, பார்க்க எப்படி இருக்கு பாரு, பராமரிக்கிறது எப்படி இருக்கு பாரு. நல்லா உள்ள போகலாம், இப்படி போகலாம், அழகா இருக்கா பாத்தியா. தண்ணி இப்படி பாய்ச்சி விட்டு போயிடலாம், தோகை கிளிக்கவங்க பாரு. அப்படி வரிசையா நடுற ஒரு நட வச்சிருக்கான். இந்த மாதிரி வட்ட வட்டமா நடுறான் பாரு. இங்க பாரு, இப்படி குழிய போட்டுறான், மிஷினை வச்சு போட்டு. இது நல்லா இருக்கும் பாரு, இப்படி நட்டுறான் பாரு. இது என்னன்னா, இந்த குழியில தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம்டா தம்பி, சும்மா அப்படி வண்டியில தள்ளிட்டு போயிட்டு ஊத்திடலாம். இப்படி இதுக்கு இடையில நடந்து பராமரி, தோகை கிழிச்சு விட, கரும்புக்கு எல்லாம் வைக்க தீவனம், இது வந்து எளிதா இருக்கு பாரு. அதே மகசூலை தந்துடும். ஒரு ஏக்கர்ல எவ்வளவு டன் கரும்பு வெட்டுவியோ அது அளவுக்கு இது வந்துடும். அப்படிங்கும்போது இந்த பயிரிடுற முறை
நல்லா இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு, வெட்டி எப்படி எடுத்துட்டு போறான் பார்த்தாடா, அப்படி சும்மா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி போறாப்புல. இங்க நடுறான் பாரு, நீ போய் குனிஞ்சு குனிஞ்சு நட வேண்டியதில்லை, அதுவே நடுது. எப்படி இருக்கு பாரு, பார்க்கவே எவ்வளவு அழகா வரிசையா எப்படி பண்ணியிருக்கான் பாரு. இந்த முறையை பின்பற்றி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் புறம்போக்கு இடம்னு எதுவும் இருக்காது. வெட்டி கரும்பு தொழிற்சாலை, கரும்புல இருந்து உங்க அண்ணன் என்னென்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் வேற நாடு, வெளிநாடு. இப்ப நம்ம நாட்டுக்கு வா. இப்ப தமிழ்நாட்டு அரசு, அரசு எப்படி பண்ணுது பாரு. கரும்பை நம்ம எப்படி செய்யறோம் பாரு. வேலை இல்லை நீ சொன்னு வச்சுக்க, வெளுத்து விட்டுருவேன். இப்ப இது நம்ம ஃபேக்டரிடா, நம்மளுடைய தொழிற்சாலைடா, எப்படி இருக்கு பாரா. மேலே எல்லாம் சூரிய ஒளி தகடு போட்டுருக்கா, பூரா மின்சாரம் போட்டுருக்க. கரும்பு படிச்சவன் நிற்கிறான் பார்த்தியா, எவ்வளவு டன் சர்க்கரைக்கு போகுது கணக்கிட்டுக்கிட்டு இருப்பான். எஜுகேட்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன், கணிப்பொறி படித்தவன்லாம் உட்காந்துருப்பான். வெட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை. கற்கண்டு சர்க்கரை தயாரிக்கிறோம்டா, கற்கண்டு சர்க்கரை தயாரிக்கிறோம். தங்கச்சி தம்பியெல்லாம் நல்லா பாருங்க, தயாரிக்கிறோம். சீனி வெள்ளை சர்க்கரையை ஒழிச்சிடும். இல்லை அதை சாப்பிட்டு தான் தெரியும்னா 2 மடங்கு வரியை விதிச்சிடும். நீ சர்க்கரை நோய் வந்து சாகுறதுன்னு முடிவு எடுத்துட்ட, எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போம். இந்த இந்த வெள்ளத்தினுடைய வடிவத்தை மாத்திரம் அமெரிக்காவில இருந்து மற்ற நாடுகள் இருந்து நம்ம பிள்ளைகள் கேட்கறது என்னன்னா, கருப்பட்டியோ வெள்ளத்தையோ இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கிற வடிவத்தில் அவங்க விரும்பலை. அவங்க இந்த சீனி எப்படி சதுரமா சில இதில் கியூப் மாதிரி வச்சிருப்பான், இந்த ஒரு இது மாதிரி வச்சிருப்பான்ல, அந்த மாதிரி கேட்குறான். சின்னதாக கட்டி ஒரு காஃபினா அதில் 2 போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்குறான். அந்த மாதிரி தயாரித்த அண்ணே பாலித்தீனை பேன் பண்ணிடுறேன், நெகிழியை பேன் பண்ணிட்டு வாழை இதில் அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் இருந்து பை தயாரிக்கிறேன். பிளாஸ்டிக் பை மாதிரி தான் இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், வெளியில் தெரியும், ஆனால் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, மரவள்ளி கிழங்கை வளர்த்து அதுலேருந்து பை தயாரிச்சு இதை பேக் பண்ணிடுறேன், பொட்டலம் போட்டுறேன். இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. கரும்புலேருந்து என்ன பண்ணுறேன், எழுதி படிக்கிற தாள் தயாரிச்சிடுறேன். மரத்தை இனிமேல் தாளுக்கு வேணாம், அதை வெட்டுனா கையை 2ஆக வெட்டி தூக்கிறேன். ஆமாம், மரத்தை வெட்டக்கூடாது. தாளை இதிலிருந்து தயாரிக்கிறேன் பாரு. பாரு எப்படி உங்கள் அண்ணன் தயாரிக்கிறேன். டேய் நான் பொய் சொல்லலடா, நீ நம்ப மாட்டான், தாண்டா போட்டு காட்டுறேன். டேய் நல்லா இருப்பாடா, வர்றேன்.